ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான வேளையிலே தேவனுடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவர் உங்களோடு கூட இடைபெறுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியின் தலைப்பு யாருக்கு விடுதலை நன்மை என்று சொல்லி இந்த நாளில் செய்தியின் மூலமாக நாம் பார்க்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1 நாம் சில வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 43:1 வாசிக்கலாம். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. நன்றாய் வேத வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து தியானிக்க வேண்டும். ஏதோ வேத வசனத்தை வாசித்தேன் என்று இருக்கக்கூடாது. சிலர் ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் 10 அதிகாரம் படிக்கிறார்கள், நல்லது இது. ஆனால் நான் சொல்வேன், அந்த 5 அதிகாரமோ 10 அதிகாரம் நீ படிக்கும்போது அதை ஆராய்ந்து படிப்பீர்களானால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்கிறார், யாக்கோபே இஸ்ரவேலே என்று சொல்கிறார். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினார். அப்புறம் யாக்கோபு யார், இஸ்ரவேல் யாருன்னா 2 பேரும் ஒரே தான். யாக்கோபு இந்த அனுபவம் ஒரு குறிப்பிட்ட அனுபவம், இஸ்ரவேலாய் அவன் மாறின பிறகு உள்ள அனுபவம் அது வேறு அனுபவம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாக்கோபாய் இருந்த காலங்கள் உண்டு. யாக்கோபை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் ஒரு ஏமாற்றுக்காரனாக, பொய் சொல்லுகிறவனாக, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சகோதரனை ஏமாற்ற, இப்படியெல்லாம் பல காரியங்களை அவன் கடந்து வருகிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வரும்பொழுது ஆண்டவரோடு அவன் போராடுகிறான். அங்கே அவனுடைய பேரை ஆண்டவர் மாற்றி, நீ இனிமேல் யாக்கோப் என்று சொன்னப்படாமல் உன்னுடைய பேர் இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனை ஒன்று உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. சோதரம். எனவே பார்த்தீர்களானால் அந்த நம்முடைய பார்க்கிறோம், இந்த சவுல் எனப்பட்ட பவுல். நிறைய பேர் சவுலை பவுலாக மாற்றினான், அப்படியெல்லாம் இல்லை. அவனுக்கு 2 பேர் உண்டு. சவுல் எனப்பட்ட பவுல். அவன் ஒரு காலத்திலே அவன் அந்த ஒரு துர்க்குணமை உடையவனாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவனாக இருந்தான். ஆனால் இன்னொரு காலகட்டத்திலே அவன் கிறிஸ்துவுக்காக அவன் மரிப்பதற்கும் ஆயத்தம் உள்ளவனாக, அந்த கிறிஸ்துவுக்காக வருகிற எல்லாவற்றையும் அவன் சகிக்கிறவனாக, ஒரு நல்லவனாக அவன் மாறிவிட்டான். சோதரம். அப்படியாக இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு விதமான அனுபவத்தில் இருப்போம், ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு அனுபவத்தில் இருப்போம். ஆண்டவராகிய தேவன் எரேமியா குறித்து சொல்லும்போது சொல்லுவார், நீ குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நான் உனக்கு காண்பிப்பேன். அந்த குயவன் போகும்போது அவர் பாத்திரத்தை வணைகிறான், அது அவனுடைய கையில் கெட்டு போனது. அவன் அதை திரும்ப பிசைந்து வேறு பாத்திரமாக அதே களிமண்ணை அவன் வரைந்து நல்ல ஒரு பிரயோஜனமான பாத்திரமாய் மாற்றான். இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும். ஒரு காலத்திலே நாம் கர்த்தருடைய கரத்திலே தான் இருந்தோம். ஒருவேளை நாம் ஆண்டவரை அறிகிற பிள்ளைகளாக இருந்தோம், ஞானஸ்நானம் பெற்றிருப்போம், சண்டே கிளாஸ் போயிருப்போம், எல்லாம் தெரிஞ்சும் அவருடைய கரத்தில் இருக்கும்போதே கெட்டு போயிருப்போம். ஏனென்றால் சரியான பாதையில் நான் நடக்காதபடி உலகம் பாதி இயேசு பாதி என்று இருந்ததுனாலே இப்படிப்பட்ட காரியங்கள். அப்போது ஆண்டவர் அவனை இஸ்ரவேலாக மாற்றி ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கை வாழும்படி அவனுக்கு அனுக்கிரகம் பாராட்டினார். இந்த இஸ்ரவேலாக மாறுறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு நன்மை, பாதுகாப்பு என்ன என்று சொன்னால், 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த தண்ணீரின் அனுபவம் என்று சொல்லுகிறது, அது ஒரு போராட்டத்தை குறிக்கிறது. தண்ணீரின் அனுபவம் போராட்டம். அதாவது நீங்கள் நீங்கள் நாம் இருக்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா
நீங்கள் மழை நேரத்தில் தண்ணி தேங்கி இருந்தால் உங்களுக்கு தெரியும், அங்கே பள்ளம் இருக்கிறது, அங்கே குழி இருக்கிறது என்று தெரியும். அதே நீங்கள் உங்களுடைய பகுதியை விட்டு இன்னொரு ஊருக்கு போகும்போது அங்கே தண்ணீர் இருக்குமானால் அதில் இறங்கலாமா, ஆழம் இருக்குமா, ஏதாவது உள்ளால பாதிச்சிருமா, இது ஒரு போராட்டம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இப்போது தண்ணீரின் அனுபவம் என்று சொல்லுகிறது போராட்டம். போராட்டம். உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, என்ன ஆபத்து இருக்கிறதுன்னு தெரியாது, எந்த பிரச்சனை என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாது. இப்படி இருக்கிறதே அப்படி இருக்கிறதே. இந்த போராட்டத்தில் அவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா சொல்லலாமா? போராட்டமான வாழ்க்கை. யாரோடு இருப்பாராம்? இஸ்ரவேலாக மாறிய, ஆண்டவராலே மீட்கப்பட்ட இஸ்ரவேல் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்ட ஜனம். எனவே அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ரெண்டாவது ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. முதலாவது பார்த்தது தண்ணீர்கள். தண்ணீர் என்று சொல்லும்போது அது தேங்கி நிற்கிறது. இப்பொழுது அதை விடவும் இப்போது ஒரு கொஞ்சம் கூட சிவியர், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, ஓடுகிறது. ஆறு எப்படி இருக்கும்? ஓடிக்கொண்டிருக்கும். இந்த ஆறுகளின் அனுபவம் சில நேரங்களில் வரும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. இப்போ தண்ணீர்ல நீ கடக்கும் போது அதில் எங்கே போக, ஒன்றே மூழ்கி போவ. இன்னும் ஆறு அனுபவம்னா ஆறு ஒன்று மேலே புரண்டுரும், உன்னை தூக்கி அடிச்சிடும் ஆறு. அது சில அனுபவங்களில் இருக்கணும். நான் பல ஆறுகளை கடந்து போயிருக்கிறேன். சில ஆறு உண்டு. எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஒரு ஆறு போகிறது, அந்த தாமிரபரணி ஆற்றினுடைய ஒரு பகுதி அது. அதில் பார்க்கும்போது தண்ணீர் கரை புரண்டு வரும்போது அதற்குள்ளாக ஒரு கோயில் இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை கடந்து கேரளாவுக்கு போகிற, அந்த கேரளாவுக்கு நேரம் போகிறதான ஒரு பகுதி கொஞ்சம் முன்னாத குளித்துறை என்ற ஒரு ஊர் உண்டு. அந்த இடத்துல போகும்போது ஒரு பெரிய ஆறு ஒன்று போகிறது. அந்த ஆறு போகும்போது அந்த ஆறுக்கு உள்ளாக, அந்த ஆறு சாதாரணமான நிலைமையிலே போகும்போது அங்கே ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயில் தெரியும் நன்றாக. அந்த கோயிலை கடந்து போகும்போது எல்லாரும், இந்த கிறிஸ்தவர்களை தவிர இந்த இந்துக்கள் எல்லாரும் அங்கே ஒரு 20 ரூபா 30 ரூபா, அப்போல்லாம் அப்படி தான் 10 ரூபா, இப்போ என்ன இருக்குதா இல்லையா எனக்கு அது தெரியல. அந்த கோயிலை கடந்து போகிறதுனால ஆபத்துகள் வரக்கூடாது, தீமைகள் வரக்கூடாது என்று சொல்லி ஒரு பட்டாசு காசு கொடுப்பாங்க. அது கோயிலுக்கு பேரே வெடி வச்சாங்க கோயில்னு சொல்லுவாங்க. அந்த பட்டாசு பணத்தை கொடுத்துட்டு என் பேரில் ஒரு பட்டாசு வெடி, அவன் ஒரு வெடி வெடிப்பான். இப்படியாக போகிறவங்கெல்லாம் வாகனங்களில் போகும்போது வெடி வெடிச்சுட்டு போவாங்க. சோதரம் அது அவர்களுடைய அந்த ஒருவேளை வினைகள் தீரணும்னு நினைக்கிறாள். தெரியாது. நீங்கள் இந்த வண்டலூர் பக்கம் போகும்போது, வண்டலூர் தாண்டியா அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரில, ஒரு கோயில் பக்கத்தில் எலுமிச்சம்பழத்தை வச்சு அதுக்கு மேலே வாகனத்தை ஏற்றிட்டு தான் போவாங்க. எல்லாம் இந்துக்கள் அப்படி தான் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் எலுமிச்சம்பழமாக இருக்கும், அதில் வாகனத்தை ஏற்றிட்டு போவாங்க. அது என்னென்னா அவங்க அந்த வாகனத்தை அதில் ஏற்றி எலுமிச்சம்பழத்தில், அது ஒரு கோயில், அதுக்கு பெரிய பணம் கலெக்ஷன். இதெல்லாம் மனுஷனுடைய சூழ்ச்சிகள், தந்திரங்கள். அதை ஏற்றிட்டு போனோன்னா ஆபத்து வராதுன்னு, ஏற்றிட்டு அந்த பக்கம் போனோன்னா எத்தனை பேர் செத்துருக்கிறான். அதனால் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆறை பார்த்து பயம். இந்த மழை நேரம் வந்துச்சுன்னா அந்த கோயில் இருக்கிறதே தெரியாது. ஒரு சில மாதங்கள் கூட ஆயிரும். அந்த கோயில் உள்ளால தான் இருக்கும், அங்கே யாரும் உள்ளால போக முடியாது, வெடியும் வைக்க முடியாது. இப்போது சோத்திரம் அப்படி இருக்கும். ஒரு முறை ஒரு யானையே வந்துட்டு, யானை குட்டி ஒன்று மிதந்து வந்துச்சு. அங்கே ஒரு பாலம் இருக்கிறது, இந்த ஆற்றை கடந்து போவதற்கு ஒரு பாலம் இருக்கிறது. அந்த பாலத்தில் அது மாட்டிக்கொண்டது, அதை பிடித்து விட்டார்கள். சோத்திரம். எனவே இப்படி ஒரு பெரிய கதையாக உண்மையான காரியங்கள்லாம் அங்கே இருக்கிறது நிறையா. இந்த ஆறுகளை, அந்த ஆறை நான் கடந்து போயிருக்கிறேன். அந்த ஆறு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு 7-8 கிலோமீட்டர் சுற்றி போனோம், ரோடு வழி போனால். ஆனால் அந்த ஆற்றை கடந்து போனால் ஒரு கிலோமீட்டர்லேயே உள்ளாலே போயிடலாம், அந்த பக்கம் போயிடலாம். சோதரம். அதனால இல்லை, நாங்கள் பொதுவாக அந்த ஆறில் தண்ணீர் கீழே போகும்போது அதில் ஒரு ரோடு இருக்கும், சப்பாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த சப்பாத்து தெளிந்த தண்ணீர்லேயே தெரியும், 2 அடிக்கு கீழே இருந்தால் கூட அது தெரியும். அது வழி நடந்து போவாங்க. அது போகும்போது கவனமாக போகணும்.
ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த ஆறுகளை கடக்கும்போது ஆறுகள் புரண்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆற்றுல திடீர்னு தண்ணி வந்துடும், சொல்லாமல் இல்லாமல். அது எப்படி தான் வரும்னு தெரியாது. பனி உருகியோ ஏதோ ஒன்று சடனாக வந்துடும் தண்ணி. மழைக்காலத்துங்களில் இன்னும் ரொம்ப மோசம். நாம் இருக்கிற பகுதியில் மழை கம்மியாக பெய்யும். எப்படி நம்ம குற்றாலம் அருவியில் சடனாக வந்துச்சே போன வருஷத்தில், இந்த வருஷம்னா போன வருஷம் நினைக்கிறேன். ஆமாம், திடீர்னு வந்து என்ன பண்ணிடுச்சு, நாங்கள் குற்றாலத்துக்கு போயிட்டு வந்த மறுநாள் திடீரென்று மழை பெய்து மனிதனே அடித்து கொண்டு போய்விட்டது. அப்படிப்பட்ட அந்த காட்டு ஆறுகள் என்று சொல்லுவார், காட்டாத்து வெள்ளம் என்று சொல்லி. எனவே ஆறுகளை கடக்கும் போது ஆறு சடனாக வந்து புரண்டுரும். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இது ஒரு ஆபத்தை குறிக்கிறது. என்னது இது? ஆபத்து. முதல்ல என்ன வந்து பார்த்தோம், போராட்டத்தை. இது ஆறுகளை கடக்கிற அனுபவம் என்பது ஆபத்து. இது ஆபத்து எப்போது வரும்னு நமக்கு தெரியாது. தண்ணீரை கடக்குது ஒரு போராட்டம். முழுகிடுவோமோ, விழுந்துருவோமோ, அடிபட்டுருவோமோ. சப்போஸ் சில நேரங்கள் போய் விழுந்தோம்னா முட்டியில் அடிபட்டுரும், காலில் அடிபட்டுரும், கால் உடஞ்சிரும். அது ஒரு போராட்டம், பெரிய போராட்டம், மன போராட்டம். இதில் இறங்கலாமா இறங்கக்கூடாதா? இப்பொழுது ஆறுகள் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். அது சடனாக வந்துடும். ஆபத்து எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாது. எப்போ ஆபத்து வரும், எந்த நேரத்தில் வரும்னு நமக்கு தெரியாது. ஆபத்துகள். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த ஆறுகளை நீ கடக்கும்போது அந்த ஆபத்து உண்மையில் வராதபடி நான் தடுத்து நிறுத்துவேன் என்று சொல்கிறார். அநேக நேரங்களில் நீங்கள் ரோடுகளை கடக்கும்போது திடீரென்று என்ன பண்ணும், இந்த ரோடுகளை நீங்கள் கடக்கும்போது திடீர்னு வாகனம் வரும். நீங்கள் பார்த்துட்டு தான் போவீங்க, ஆனால் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. அப்போது அவைகள் உண்மையிலே புரளாதபடி ஆண்டவர் பாதுகாப்பாராம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அடுத்த ஒரு பகுதியை பார்க்கிறோம். அந்த ஒரு வசனத்தில் 3 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று தண்ணீர், அது தேங்கி நிற்கிறதா இருக்கிறது. இன்னொன்று ஆறுகள், ஓடுகிற தண்ணீர் ஆறுகள். இன்னொன்று அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய். இந்த அக்கினி அனுபவம், இந்த அக்கினியிலே நீ நடக்க வேண்டியது வந்தவனால் அக்கினிக்குள்ளா போனால் அது என்ன ஆயிரும், நம்மளை எரிச்சிடும். நெருப்பு பட்டால் என்ன ஆகும், வேதனை. அது எதை குறிக்கிறது? வேதனை. தண்ணீரின் அனுபவம் எதை குறிக்கிறது? போராட்டம். ஆறுகளின் அனுபவம் ஆபத்து. அக்கினியின் அனுபவம் வேதனை. இந்த அக்கினி நெருப்பு பட்டால் எரியும். அப்படி, அதாவது நெருப்பு பிடிச்சி எரிகிறதில்ல. அக்கினியில் அகப்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டலில் போனால் பார்த்தீங்களா, வேதனையில் துடிப்பாங்க. வேதனை எரியும். அப்படி நெருப்பு தான், நெருப்பு பட்ட அந்த தோல் அப்படி எரியும் உடம்பு. எனவே இது எதை குறிக்கிறது என்றால் வேதனையை குறிக்கிறது. இந்த வேதனையிலே, அக்கினி என்கிற இந்த வேதனையிலே சிலர் தள்ளப்படுகிறார்கள், சிலருக்கு தானாக வந்து விடுகிறது அந்த வேதனை. 2 இருக்கிறது. ஒரு மனம் திரும்பாத, ரட்சிக்கப்படாத ஒரு குடிகார புருஷனோட வாழ்க்கைப்படுகிற சகோதரிமாருக்கு தெரியும் இந்த வேதனை எப்போ வருதுன்னே தெரியாது. அது புருஷனாலே, பிள்ளைகளினாலே. சிலர் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் போட்டு உடைச்சிருவாங்க, வீட்டை அடித்து நாசம் பண்ணிடுவாங்க, நம்ம உடம்பை அடித்து நாசம் பண்ணிடுவாங்க. அது வேதனையை கொடுக்குறது. இந்த வேதனை சோத்திரம். சில நேரங்களில் இந்த வேதனையில் நம்மவே போய் என்ன பண்ணிடுவோம், மாட்டிடுவோம். ஆமாம், தேவையில்லாத ஒரு சண்டை நடக்கும், அதில் போய் நம்ம குறுக்கால போயிட்டு நம்ம அடியும் உதயம் வாங்கிட்டு வர வேண்டியிருக்கும். அதனால இந்த அனுபவங்கள், ஒவ்வொரு அனுபவங்கள் அது வேதனையை கொடுக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எனவே ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு இது ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இது ஒரு நல்ல வாக்கு தத்தம். நீ தண்ணீர்கள் கடக்கும்போது, உனக்கு போராட்டம் வரும்பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். இருந்துவிட்டு ஆண்டவர் நமக்கு போராட்ட சூழ்நிலையிலே கர்த்தருடைய சத்தம் நமக்கு வரும். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே. எப்படி யோசுவாவுக்கு ஆண்டவர் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு சொன்னது போல அந்த வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவர் இந்த போராட்டங்கள் வரும்பொழுது நம்மை காத்துக்கொள்வாராம். இந்த ஆறுகளின் அனுபவம் ஆபத்து. இந்த ஆபத்து கூட சில நேரங்களில் பெருசாய் வரும், ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து நம்மை தப்பித்து கொண்டு லேசான ஒரு காரியம். பார்த்தீங்களா, சிலர் சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது
தலப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்க. தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த கிராமங்கள் எல்லாரும் ஒரு தலப்பா கட்டுவாங்க, ஒரு டவலு ஒரு வேஷ்டி எடுத்து தலப்பா கட்டுவாங்க. எவனா தூக்கி ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சான்னு வைங்க, அது அந்த தலப்பாலோடு பட்டுட்டு போயிடுச்சு. தலைக்கு தான் வந்தது, அது எங்கே போயிடுச்சு? அதுதான் அதனுடைய தலப்பாவு போயிடுச்சு. சோதனம். அப்போது நான் சொன்னேன்ல, விரலே போக வேண்டியது கொஞ்சம் ரத்தத்தோடு போயிடுச்சு. அது மாதிரி வேதனை, நமக்கு ஆபத்துகள் வரும்போது என்ன பண்ணிடுறார் ஆண்டவர்? ஒரு சிறிய காரியத்தோட அதில் தப்பு வைக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் வாகனங்களை ஓட்டிகிட்டு போகும்போது அரசாங்கம் எவ்வளோதான் அந்த சைலன்சரில் வருகிற சவுண்டு அதிகமாக வரக்கூடாதுன்னு எச்சரித்தாலும் கூட நம்ம கிட்ட வந்து தான் ஆக்சிலேட்டரை பொர் அப்படின்னு முறுப்பான். நம்மவும் பயந்துருவோம், எங்கடா வந்து இடித்தானோ மோதிட்டானோன்னு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதில் நம்மளை காப்பாற்றுறார். ஆமாம், காப்பாற்றுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய். இந்த அனுபவங்களை எல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ தூக்கி எங்க போட்டாங்க? அக்கினியில் போட்டாங்க. ஆனால் அவர்கள் வேகலை. ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். ஆண்டவர்களை பாதுகாத்தார். அதே நேரங்களில் அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகளோட அக்கினியிலே வெந்து போகிறாங்க. தீயவர்களுக்கு நடக்கிறது, நல்லவர்களுக்கு நடக்கிறது. இப்போ நான் சொன்னேனே, அந்த ஹாங்காங்கில் கட்டடம் தீப்பிடித்து எரிகிறது, 100க்கு மேலானவர் மரித்தார்கள். எத்தனையோ கிறிஸ்தவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் மாட்டினா என்னதான் ஆகும்? நல்லவர்களுக்கு நடக்கிறது, கெட்டவர்கள். இலங்கையில் வெள்ளம் வந்து இவ்வளவு ஆபத்துகள் வந்திருக்கிறதே, அதுலேயும் எத்தனையோ நல்லவர்களுக்கும் இந்த ஆபத்து தான். எனவே ஆண்டவர் அதிகமாக நம்மை காப்பாராக. சரி, இப்பொழுது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாருக்கு விடுதலை, யாருக்கு நன்மை பார்க்கும்போது ஒரு 2 சம்பவங்களை நான் சொல்லி நான் முடிக்கலாம் என்று இருக்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். பின்பு அவர்கள், நன்றாய் கவனியுங்கள், பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கொட்டிக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி, நன்றாய் இங்கதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றார். நன்றாய் கவனிக்க வேண்டும் அன்பு தெய்வ பிள்ளைகளே. இவன் பார்வையடைந்தானா இல்லையா? அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உடனே இயேசு அவனை நோக்கி போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அநேக நேரங்களிலே நாம் செய்கிற ஒரு தவறு என்ன என்றால், நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கலாம், நமக்கு ஒரு வேதனைகள் இருக்கலாம், நமக்கு ஒரு துன்பங்கள் இருக்கலாம். இதை யாராலும் போக்க முடியாது, என் தலைவிதி என்று நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இவனுக்கு இருந்தது போராட்டம் வாழ்க்கையிலே. அவன் பிறவியிலே அவன் ஒரு குருடன். நமக்கு தெரியும்,
பிறவி குருடர்களுக்கு அந்த பார்வை வரவே வராது. கண் தெரிந்தவர்கள் கொஞ்ச காலம் பொறுத்து அவர்களுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்து கண் காணாம போனால் அதுக்கு சிகிச்சைகள் அளிக்கலாம். ஆனால் குருடர்களுக்கு அந்த பார்க்கக்கூடிய திறன் அந்த படைப்பிலே இராதாம். அதனால தான் அவர்களுக்கு மருத்துவத்தில் அவர்களுக்கு சுகம் கிடைக்காது. எனவே அவன் அப்படி இருந்தும் அவன் கூப்பிடுகிறான் பாருங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். என்னால் இவன் பிறந்ததிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் அவன் நடக்க ஆரம்பித்ததுன்னு அவனை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆட்கள் நடமாட்டம் உள்ள இடத்துல உட்கார வைப்பாங்க. அந்த வெளி நாட்டில் அந்த குருடனுக்கு ஒரு மேல் வஸ்திரம் இருக்கும், கோட்டு போல கோட்டு. அந்த வஸ்திரம் அடையாளத்தை காட்டுவதற்கு வழிபோக்கர்கள் இவன் பிச்சைக்காரன், இவன் குருடன், இவன் பிச்சை எடுத்து தான் இவனால் பிழைக்க முடியும் என்று சொல்லி அந்த கோட்டை பார்த்த உடனே அடையாளம். இப்பொழுது அவன் அங்கே இருக்கும்போது அந்த பக்கமாக இயேசு போகிறார் என்று இவன் காதிலே கேட்கிறான். ஏனென்றால் ஒரே ஒரு சவுண்டு கேட்கிறது. இந்த பொதுவாக இந்த பார்வையற்றவர்கள், பிறவியிலே பார்வையற்றவர்களுக்கு கேள்வித்திறன் அதிகமாக இருக்கும். அதுபோல கேள்வித்திறன் மட்டுமல்ல, அவர்கள் உணர்வை உடையவர்கள். உங்களை ஒரு நாள் உங்களுடைய கரத்தை பிடித்து தொட்டு விட்டார்கள் என்றால் 10 வருடம் பொறுத்து நீங்கள் அவருடைய கரத்தை போய் பிடித்தால் சரியாக சொல்லிவிடுவார். நான் ஒரு முறை இந்த பிறவியிலேயே பார்வையற்ற ஒரு ஊழியக்காரரை கூட நான் இருக்கும்போது ஒரு பிள்ளை வந்தாள். அவள் பிள்ளை வந்து கை கொடுத்தாள். கை கொடுத்த உடனே பக்கத்தில் இருந்தவங்க சொல்கிறாங்க, இது யார் பாருங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் கரெக்டாக அந்த பிள்ளையோட பேரை சொல்கிறார். அப்படி அவர்களுக்கு அந்த உணர்வு, தொடு உணர்வு ஜாஸ்தி, கேள்வித்திறன் அவர்களுக்கு ஜாஸ்தி. இப்பொழுது இவனுக்கு அட்மாஸ்பியரில் ஒரு மாற்றம் தெரிகிறது, ஏதோ நிறைய ஒரு கூட்டம் போகிறது என்று. உடனே அவன் அங்கே கேட்கிறான், இது இங்கு யார் இது போகிறது என்று சொல்லி. வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர்கள் சொன்னார்கள், நசரேயனாகிய இயேசு இங்கே வருகிறார் என்று. உடனே அவன் என்ன பண்ணான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இப்பொழுது இவன் என்ன சொல்லியிருக்க வேண்டும், நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்படும் போது என்ன சொல்லி கூப்பிடணும், நசரேயனாகிய இயேசுவேன்னு கூப்பிடணும். அவன் மாற்றி என்ன கூப்பிடுறான், தாவீதின் குமாரனாகிய இயேசுவே. அப்படியானால் அவன் மற்றவர்களை விடவும் இயேசு யார் என்பதை அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறான். அவ வெறுமையனாக நசரேயனாகிய இயேசு, நசரேயன் என்று சொல்லும் பொழுது நசரேய விரதம் இருந்தவர்களை தான் நசரேயன். ஆனால் இயேசுவை நசரேயன் என்று ஏன் சொன்னார்னா, அவர் நாசரேத்து ஊரில் அந்த நசரேத்திலே கொஞ்ச நாள் அவர் தங்கி இருந்ததுனால அவருக்கு நசரேயன் என்ற பேர் வந்ததுன்னு நம்முடைய வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவன் சொல்கிறான், அந்த நசரேயனாகிய இயேசு அல்லவ இவர் யார், தாவீதின் குமாரனாகிய இயேசு. அந்த தாவீதின் குமாரன் யார், அவர்தான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வ குமாரன் என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவே அதை சொல்லி கூப்பிடுகிறான். அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது எப்படி கூப்பிடணும், எனக்காக உயிரை கொடுத்த இயேசுவே, என்னை ரட்சிக்க வந்த இயேசுவே அப்படின்னு கூப்பிடணும். இன்னும் தெய்வம்னு இருக்குன்னு சொல்கிறாங்க, நீர் தெய்வமானா எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிடக்கூடாது. நிறைய பேருடைய ஜெபம் எப்படி இருக்கும், நீர் கடவுளாக இருந்தால் எனக்கு இறங்கும், நீர் கடவுள் தானா, உனக்கு சந்தேகம் எதற்கு, அப்படியே தான் இங்கே கரெக்டாக கூப்பிடணும். சரி, இப்போ கூப்பிட்றான். அப்போ அடுத்தது அவனுக்கு என்ன பதில் வருது, கூப்பிட்ட உடனே என்ன பதில் வந்தது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். கூப்பிட்ட உடனே என்ன பதில் வந்தது, அவனை அதட்டுவதற்கு ஒரு கூட்டம் வருகிறது. நன்றாக கவனிக்கணும், இவன் இயேசுவை கூப்பிடுறான், ஆனால் அவனை பேசாமல் இருக்கும்படி கூப்பிடாமல் இருக்கிறவருக்கு அவர்கள் யாரு, மெயினாக சீசர் கூட்டம் தான். அல்லேலூயா சொல்லலாமா? அவன் பேசாமல் இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அதில் சீசர்களும் உண்டு.
இயேசுவை அறிஞ்சவங்க தான் எல்லாம். ஆனால் இவன் ஒரு நம்பிக்கையோடு கூப்பிட்றான். என்ன கூப்பிட்றான்? எனக்கு இறங்கும், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா தாரோம், நான் இன்னும் பிச்சை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை, எனக்கு இறங்கும் அப்படின்னா இவனுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த இயேசுவாலே என் பிறவி குருடனாக இருக்கிற என்னை அவரால் மாற்ற முடியும்னு ஒரு நம்பிக்கை, விசுவாசம். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு கூப்பிடணும் உங்கள் ஜெபத்தில். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவர்களாகி, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் வேலை கேட்பீர்களோ அது நீங்கள் நினைக்கக்கூடாது. எனக்கு கேன்சர் வியாதி இருக்கிறது, ஐயோ இது எங்கே சுகம் ஆகும் அப்படின்னு நினச்சி கூப்பிடக்கூடாது. எனக்கு ஆஸ்மா வியாதி இருக்குது, எனக்கு டிபி வியாதி இருக்குது, எனக்கு அந்த வியாதி இருக்குது, இந்த வியாதி இருக்குது, இது சுகமாகாது, ஆனாலும் நான் ஏதோ கூப்பிட்டு பார்க்குறேன் அப்படி கூப்பிடக்கூடாது. ஆண்டவர் அதை மாற்ற வல்லவர் என்பதை நினைத்து நீங்கள் கூப்பிட வேண்டும். அந்த அந்த விசுவாசம், அதை தடுப்பதற்கு பல மக்கள் இருக்கிறாங்க, கூப்பிடாமல் இருக்கிறது. நான் ஆரம்பத்திலே சொன்ன ப்ரேயருக்கு வராமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வருவாங்க. போகாதுங்க, அங்கே போய் என்ன கண்டுட்டீங்க, அங்கே போய் என்ன வாழ்ந்துறீங்க, நீ அங்கே போகிறீங்க, தடுப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் இவன் தடுப்புகிறவர்களை பார்த்து இவன் பயந்து போனானா? அவன் என்ன சொன்னான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ தடுக்கும்போ நீ தடுக்கிறியா? நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சாயங்காலம் ஒரு 2 ஹவர் அங்கே போகிறேன், நான் இனி டெய்லி அங்கே போய் ஜெபம் பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும்? அப்படி கூப்பிடணும். அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும். இன்னைக்கு தடுக்கிறவங்களுக்கு பின்னாலே தடுத்தா அவன் போயிருந்தானன்னா அதட்டினவங்க எனக்கு சத்தத்தை கேட்டு இவன் கூப்பிடாமல் இருந்திருந்தா இவன் பிறவி குருடு மாறி இருக்குமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு பிறவியிலேயே அவர் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்றால், தடுக்கிறவர்களை பார்த்து பயந்து போகிறாங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடிக்கு தடுக்கிற கூட்டம் ஒன்று இருக்கிறது, அதை நினைச்சு கொள்ளுங்க. உங்களை பிரேயருக்கு வரக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அதுக்கு இல்லை, நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நீ இன்னும் மோசமாக போகணும், அதுக்குன்னு உன்னை தடுக்கிற கூட்டம். அப்படின்னா நீ தடுக்கிற கூட்டம் இருக்கும்போது முன்னிலும் அதிகமாக அவன் கூப்பிடுகிறான். அந்த எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். ஆமாம், தடுக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்க? அந்த பெரிய ஒரு அதிகாரியை வேலையை விட்டு தூக்குன மாதிரி உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? இல்லை இந்த ஊரை விரட்டிடுவாங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். என்ன நடந்தது? இயேசு நின்றார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஒரு மனிதனோட கூப்பிடலை கேட்டு நின்னாரு பாருங்க. பார்த்தீங்களா? இயேசுவை நிற்க வைத்தது அவனுடைய சத்தம் ஆண்டோடைய காதில் போய் விழுந்து அவருடைய அந்த பிரயாணத்தை தடுத்தது. அவர் அப்படியே நின்றார். நின்று என்ன சொல்லுகிறார்? இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். யார் தடுத்தாங்களோ அவங்கள போயிட்டு என்ன சொல்றாரு? போய் முதல்ல அவனை கூப்பிட்டு, அவனை நான் நேசிக்கிறேன். அவன் அங்கே அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். அழைக்க சொன்னால் அழைக்க தானே வேணும். இவங்களே ஒரு ஆறுதல் சொல்றாங்க, திடன்கொள். அப்ப அழைத்தது யாரு? தெய்வம் உன்னை அழைக்கிறார். திடன்கொள், எழுந்திரு அப்படின்னு. பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் வரும்போ உங்களை தடுக்கிறவங்களை பார்த்து பயந்து போனால் நீங்கள் அப்படிதான் போய் அவ்வளோதான் அபேஸ், உங்கள் வாழ்க்கையை முடிஞ்சிடும். நீங்கள் செடியாக இருந்தீங்களன்னா அவங்களே சொல்லுவாங்க, சரி அக்கா நீங்கள் போங்க, நல்லா இருங்க, திடன்கொள், நல்லா இருன்னு சொல்லுவாங்க. அவன் என்ன பண்ணான்? உடனே அழைக்கிறார். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிஞ்சு போட்டான். முதல்ல தன்னுடைய அடையாளத்தை தூக்கி போட்டான். அவனுக்கு அப்போ என்ன நடந்தது? நம்பிக்கை வந்தது. இனிமேல் இந்த அடையாளம் எனக்கு தேவையில்லை. இந்த அடையாளம் எதை காட்டுகிறது? பிச்சைக்காரன் என்பதை காட்டுகிறது. இந்த அடையாளம் இவன் ஏதோ ஒரு தரித்திரத்தில் இருக்கிறான், இவன் ஏதோ ஒரு தவறு செய்து பிறவியிலேயே இவன் ஒரு குருடனாக மாறிவிட்டான், இவனுடைய
அந்த இவன் எறிந்த அந்த காரியம் இவனுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டது. இப்பொழுது இவன் இன்னும் சுகம் ஆகலை. நல்லா கவனிக்கணும். இவன் இன்னும் பார்வை அடையல. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய வெளி தோற்றத்தை மாற்றி விட்டான். ஆமாம், இயேசு அவனை அழைத்த உடனே என்ன ஆயிடுச்சு? இவன் இனிமேல் இந்த வஸ்திரம் நமக்கு தேவையில்லை, தூக்கி எறிஞ்சிட்டான். தூக்கி எறிஞ்சிட்டு என்ன பண்ணான்? அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அல்லேலூயா சொல்லலாமா? உன்னுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வரும். தேவனை ஆராதிக்க விடாதபடி, தேவனை தொழுது கொள்ள விடாதபடி, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற விடாதபடி, தேவனிடத்திலிருந்து விடுதலை பெற விடாதபடி உன்னை தடுக்கிற சக்திகள் பல வரும். நீ அதை மேற்கொள்ளும் போதே அதை மேற்கொள்ளும் போதே உன்னுடைய தரித்திரத்தை நீயே, நான் இனிமேல் தரித்திரன் அல்ல, ஏனென்றால் நான் தடைகளை மீறி எழும்பி விட்டேன், இப்பொழுது என்னை அழைக்கிறார். இயேசு அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்யும்? நான் பார்வை. அப்படியே பெற்றுட்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எத்தனை ஆண்டு காலம் அவன் குருடனாக இருந்தான் என்று தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது அவன் ஒரு பெரிய விடுதலை பெற்றான். ஏன் இன்றைக்கு விடுதலை இல்லை நமக்கு? மனிதனை கண்டு மனிதன் பயப்படுகிறான். நீ தெய்வத்துக்கு தான் பயப்படணும், மனுஷனை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாசியில் சுவாசம் உள்ளவன் அவன் இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு அடுப்பில் போடுற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அவருக்கு பயந்துக்கிட்டு ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற நன்மையை நீங்கள் இழந்து போகவே கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்ததாக ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இங்கே நாம் பார்க்கும்போது 21ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என்ன சொல்லுகிறாள்? தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். நன்றாய் கவனிக்க வேண்டும். இவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கானானிய ஸ்திரீ. கானானியர்கள் என்பவர்கள் அது ஆண்டவரை வழிபடுகிறவர்கள் அல்ல. கானானியர்கள் வேறு தெய்வங்களை அவர்கள் வழிபடுகிறவர்கள். இவர்கள் இயேசுவை விசுவாசிக்காதவர்கள். ஆனால் இந்த கானானிய ஸ்திரீ, ஆனால் மார்க் எழுதின சுவிசேஷம் நீங்கள் அங்கே வாசிக்க வேண்டாம், 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே அவளை குறித்து சிரேபோனிக்கா தேசத்தாளாகிய அந்த கானானிய ஸ்திரீ, சிரேபோனிக்கா தேசத்தாள் ஆகிய ஸ்திரீ என்று இவள் சொல்கிறாள். இயேசுவை என்ன சொல்கிறாள்? ஒருத்தி அவரிடத்தில் வந்து இயேசுவிடத்தில், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே. அப்போ இவளுடைய தெய்வம் ஆண்டவர் இயேசு அல்ல. இவள் வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவள், மார்க்கத்தை சேர்ந்தவள். ஆனால் இவள் இப்பொழுது இயேசுவை பார்த்து என்னன்னு கூப்பிடுறாள்? ஆண்டவரே. ஆண்டவரே. ஆண்டவர் என்று சொன்னால் எஜமானனே என்ற அர்த்தம். ஆண்டவரே, என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள். முதலாவது அறிந்து கொண்டாள். நிச்சயமாக இந்த இயேசு ஆண்டவர், அவர் இரட்சகர், தெய்வம். என் மகளுடைய பிசாசை அவரால் துரத்த முடியும் என்பதை அறிந்து அவள் வந்து ஆண்டவரே என்று கூப்பிடுகிறாள். நன்றாய் கவனியுங்கள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் அவளுக்கு ஒரு பிரதித்திரமும் சொல்லவில்லை. நன்றாய் கவனிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவரை குறித்து எரேமியா சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று அங்கே ஆண்டவர் உரைப்பார் தீர்க்க தரிசனமாக. அப்படியே என்ன நோக்கி கூப்பிடு என்று. ஆண்டவராகிய தெய்வம்
அவர் யாருக்குமே பாரபட்சம் உள்ள தெய்வம் அல்ல. அவர் ஒரு தெய்வம் அல்லவா? அவர் பாரபட்சமாக இருப்பாரா? இருக்கக்கூடாது, அதுதானே நியமம். ஆனால் இவர் என்ன இவர் கண்டுக்காம போறார். நிறைய கவனிக்க வேண்டும். கூப்பிடுறா, கவனிக்காம போறார். அப்போ அவளுக்கு பிரதித்தினம் ஒரு வார்த்தை சீசர்கள் தான் சொல்றாங்க, என்ன ஆண்டவரே, இவ பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்கிறா, இவள் ஃபாலோ பண்ணிட்டே வர்றா, அவர் அப்படி போற இடத்துலலாம் வர்றா, நல்லா கவனிக்கணும். அப்பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க. அதற்கு அவர் 24ஆம் வசனம், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திலே அனுப்பப்பட்டேன் என்று, மற்றபடி அல்ல என்று சொல்றார். அதன் அர்த்தம் என்ன? நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் நன்மை செய்ய வந்தேன். இவள் யார்? கானானிய ஸ்திரீ. அவளுக்கு நான் நன்மை செய்ய வரலன்னு அர்த்தம். புரிகிறதா உங்களுக்கு? நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நன்மை பெறணும்னா கொஞ்சம் பொறுமை அவசியம். நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நான் வந்த உடனே எனக்கு சுகம் ஆயிடணும், நான் வந்த உடனே, நான் ஜெபிச்ச உடனே எனக்கு நல்லது நடந்துடணும் நினைக்கிறோம். ஆனால் அங்கே பார்த்தீர்கள்னால் அவர் அந்த மகளை பார்த்து சொல்கிறாரு, அந்த சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, நான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு தாங்க வந்தேன், நான் அந்த கானானியர்களுக்கு நன்மை செய்ய வரல அப்படின்னு சொல்கிறார். நம்மளை நான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? நீரெல்லாம் ஒரு கடவுளா? நான் வேற நல்ல கடவுளை பார்க்க போகிறேன். நீர் என்னன்னா, நீர் ஒரு சாராருக்கு கடவுள் போல, கானானியர்களை ஒதுக்கிறாரு, இஸ்ரவேலர்களுக்கு நன்மை செய்யுது. நீர் பாரபட்சம் உள்ளவர், நல்லவரே கிடையாது அப்படின்னு. ஆனால் இந்த வார்த்தையை கேட்டு அந்த மகள் சோர்ந்து போகவில்லை. அவள் என்ன முதலாவது எங்கே ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுதும் அவள் இவ்வளவு காரியத்தை கேட்டும் ஒரு வெறுப்பு உணர்ச்சி வந்தது போல இருந்தாலும் இவள் என்ன பண்ணுறாள்? ஆண்டவரே எனக்கு உதவி. திரும்ப என்ன ஆண்டவரை விடலை. ஆண்டவரே, நீர் யார் தான்? ஆண்டவர். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். முதலாவது பணிந்து கொள்ளலை. உங்களுக்கு புரிகிறதா? நல்லா கவனிக்கணும். நம்ம எல்லாம் ஆசீர்வாதத்தை பெறணும், நன்மையை பெறணும்னா நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். முதல்ல ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அவர் சொன்னார், ஆஹா உனக்கெல்லாம் உதவி செய்கிற மாதிரி எனக்கு தெரில அப்படின்னு சொன்னார். ஆடா போயா, இவர் ஒரு ஆண்டவரா அப்படின்னு போயிடக்கூடாது. ரெண்டாவது அவள் என்ன பண்ணாள்? ஆண்டவரே என்று பணிந்து கொண்டாள். அப்போ இன்னும் கொஞ்சம் கூட என்ன பண்ணணும்? நீங்கள் நின்றுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் முழங்கால் பாடிடணும், பணிந்து கொள்ளணும். ஆண்டவரே இந்த ஜெபம் கேட்கப்படலை, நானும் ஒரு வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், என் கஷ்டம் மாறலைன்னா இப்போ நீ என்ன பண்ணணும்? பணிந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ அவள் பணிந்து கொண்டாள். நன்றாக கவனிங்க. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லைன்னு என்ன சொல்லிட்டாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டி. பணிந்தவளுக்கு என்ன பதில் வருகிறது? நல்லா கவனிங்க. நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க நான் நின்றுட்டு ஜெபம் பண்ணாலே எனக்கு வந்துடணும். பணிந்தவளுக்கு என்ன பதில் வருகிறது? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்துங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? நான் நாய்க்குட்டியா? நான் நாய்க்குட்டியா? ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறதுக்கு நல்லதில்லைன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம என்ன பண்ணுவோம்? நான் நாயா? இந்த ஆள் கடவுளே கிடையாதுங்க, மனுஷன்லையும் கேடு கட்ட மனுஷன் போல இருப்பார் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? கரெக்டு, சரிதான் ஆண்டவரே, நான் என்னது தான்? நாய் தான். ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னும் அப்படின்னு சொன்னார். உண்மைதான் கடவுளே, நீர் சொல்றது உண்மைதான். அவள் அப்பவும் என்ன சொல்றான்னா கவனிங்க. அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே.
உங்களுக்கு ஜெபம் கேட்கப்படவில்லை என்றாலும், உங்களுக்கு வருத்தப்படக்கூடிய வேணாலும் ஆண்டவரை ஆண்டவர்னே தான் சொல்லணும். உடனே எரிஞ்சுக்கிட்டு அவரை திட்டிடக்கூடாது. திட்டியிருந்தா அவளுக்கு நன்மை கிடைச்சிருக்குமா? அவள் சொல்லுகிறாள், மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் அந்த எஜமானிலேருந்து வருகிற துணிக்கே சேர்ப்பணுமே. அதனால் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் நேரு நன்மை செய்ய வந்துரு, அந்த ஒரு துணிக்க கொஞ்சம் நன்மை எனக்கு போடும், நான் நாய்க்குட்டி தான், அந்த மேஜையில் தின்மை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏன் அந்த நாய்க்குட்டிகளை அவர் சொல்கிறார், நாயை சொல்கிறார். நிறைய கவனிக்கணும். நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறீங்க, நீங்கள் சாப்பிடும்போது உங்களே கிட்டே வந்து பார்க்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கையில் கிடச்சதை எடுத்து ஒரு அடி அடிப்பீங்க. அது அந்த வேதனைக்காக ஓடி வெளியே போயிட்டு நீங்கள் சாப்பிட்டு முடிகிறக்குள்ள திரும்ப அங்கே வந்து உட்காந்துருக்கும். அப்போ அந்த நாய்க்கு சூடம் இல்லை, சொரணையும் இல்லை. நீங்கள் ஆண்டவர்கிட்ட நன்மையை பெறணும்னா உங்களுக்கு சூடு சொரணை இருக்கக்கூடாது. பார்க்குறாங்க, இன்னும் அந்த ஆள் இப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு. சூடு சொரணை இல்லைன்னா தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற முடியும். உங்களுக்கு சூடு சொரணை வந்துச்சுன்னு வைங்க, இந்த ஆண்டவனை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஜெபம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், அட போக்க, நான் அந்த பக்கம் இனிமேல் வரவே மாட்டேன் இப்படின்னு சொன்னீங்கன்னா நன்மை பெற முடியாது. அதனால் கொஞ்சம் என்ன இருக்கணும், எந்த சூடு சொரணை யார் என்ன திட்டினாலும் உனக்கு உரைக்காதா, நீ போகாதேன்னு திட்டுறனே, உனக்கு உரைக்கவே உரைக்காதா, உனக்கு நன்றி இல்லையா, உனக்கு என்ன கண்டாங்க போகிற, உனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, என்ன வாரிட்டு போயிட்ட, எதை சொன்னாலும் நமக்கு எது இருக்கக்கூடாது. அந்த ரட்சிக்கப்படும்போதே ஞானஸ்நானம் எடுக்கும்போது சூடம் போயிடணும், சொரணையும் போயிடணும். இல்லையா சொல்லலாமா? ஆமாம், நமக்கு எப்படியாவது நன்மை வேணும். இல்லையா சொல்லலாமா? இப்போ பாருங்க, இந்த அம்மா இந்த பதிலை சொன்ன உடனே இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. எப்படி சொல்லிட்டாரு பாருங்க. இப்போ உங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்கள் விசுவாசம் சின்னதா பெருசா? உங்கள் விசுவாசம் சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சிறியே உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவன. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லையா சொல்லலாமா? எனவே கிறிஸ்தவ ஜீவியம் என்பது விசுவாசத்தில் நீங்கள் நிற்கணும். விசுவாச ஜீவியம் என்பது அச்சுறுத்தலை கொண்டு பயப்படக்கூடாது. விசுவாச ஜீவியம் என்பது அது கடைசி வரையும் நிலைநிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான், கடைசி வரைக்கும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் யாரும் ஒரு ஊழியக்காரன் ஏதாவது கொடுப்பானா அப்படின்னு நினச்சி நீங்கள் வரல. நீங்கள் யாரிடத்துல நன்மை பெற வந்திருக்கிறீங்க? ஆண்டவரிடத்துல. சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு தேவை வந்தோன்னா எங்கிட்ட வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஒரு நாளைக்கு தான் நான் என்னால் உதவி செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களுக்கு நிரந்தரமான நன்மை வரும். புரிகிறதா உங்களுக்கு? எனவே அந்த விசுவாசம் உங்களுக்கு பெரிதாய் காணப்பட வேண்டும். சிறிய உன் விசுவாசம் பெரியது. நீ என்னதான் நடந்தாலும் நீ ஆண்டவரை ஆண்டவராகவே பார்த்தாய். நீ மனிதனாய் பார்க்கவில்லை, நீ தவறானவராய் பார்க்கவில்லை. நன்றாய் கவனிக்க வேண்டும். ஏன் இவ்வளவு காரியம் அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் பண்ணினால்தான் அவளுக்கு விருப்பம் நிறைவேற வேண்டுமா? ஏன் அவள் எந்த அளவிலே ஆண்டவரை வைத்திருக்கிறாள் என்று ஆண்டவரும் கொஞ்சம் பொறுமையாகவும் சில இவரும் கொஞ்சம் வார்த்தைகளை விட்டும் பார்க்கிறார். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் நீ இதுக்கெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறாயா? ஆமாம், ஆயத்தமாக இருக்கிறாயா? அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த சகோதரி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் போயிருந்தாள்னால் அவள் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள். நான் வேதனை எதில் சொன்னேன் உங்களுக்கு? நீ அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய். அந்த அக்கினி வேதனை எப்படி பண்ணுவதோ பிசாசின் கொடிய அந்த வேதனை அப்படி தான் இருக்கும். அதை தூங்க விடாது. அந்த தாயாருக்கு நிம்மதியாக தூங்க முடியாது. அந்த தாயாருக்கு நிம்மதி இருக்காது. பேய் பிடித்தது எங்கே போய் ஒருத்தன் சொல்லுவான் வந்து, இந்த பிசாசு பிடிக்கும்போது என் பிள்ளைய தீயில் போய் விழுந்துடுறான், தண்ணீரில் விழுந்துடுறான், அது என்ன பண்ணணும்னு சரியாது. அந்த அம்மா வேதனை அவர்களுக்கு உச்சக்கட்டம். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருக்க வேண்டும். அந்த பிசாசின் கொடிய வேதனையை ஆண்டவர்
மாற்றி போடும்படி இவள் என்னை பின்தொடர்ந்து வருகிறாளா, இல்லை இவளுக்கு நான் வேண்டுமா வேண்டாமா, எல்லாவற்றிலும் ஒன்றாக இவள் நினைத்து வந்தாளா, இல்லை அவனால் என்னால் முடியும் என்று விசுவாசித்து வந்தாளா? அதான் சொல்ல, உன் விசுவாசம் பெரியது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, சின்ன சின்ன காரியத்துக்காக நாம் கோபித்து கொண்டு போவோமானால், ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்றால் பிரச்சனை வரும். நீ கொஞ்சத்துக்கு கோபித்துட்டு போயினால் உன் வாழ்க்கை அந்த பயணம் அது சரியாக வெற்றியாக முடியாது. ஒரு பிள்ளை படிக்கிறார்கள், கொஞ்சம் படிப்பிலே சில காரியங்கள் வரும், அந்த டீச்சர்ஸ் சரியாக செயல்பட மாட்டாங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் கடினமாக நடத்துவாங்க, அந்த பிள்ளைகளை சில நேரங்களில் கொஞ்சம் லேட்டாக வந்தால் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அது வெக்கமாக தான் இருக்கும், வெளியே போய் நெல்லுன்னு சொல்லுவாங்க. இதுக்காக பயந்துக்கிட்டு நான் ஓடக்கூடாது, எல்லாவற்றையும் நாம் சகிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுதுதான் அங்கே நிலைநிற்க முடியும். நம்முடைய கோல் என்ன, நம்முடைய எண்ணம் என்ன, அது நிறைவேற வேண்டுமானால் நாம் கொஞ்சம் சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். எனவே இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு வேதனை நீங்கி விடுதலையும் நன்மையும் வேண்டுமானால் கொஞ்சம் சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். ஏசாயா 26:3 ஒரு வசனம் உண்டு, நான் அதை அடிக்கடி காணாப்பாடமாக சொல்ல வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். ஏன் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே பூரண சமாதானம் இல்லை? ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ள முடியல. புருஷன் திட்டுனா சர்ச்சுக்கு போகிறதில்ல. ஐயோ புருஷன் என்ன பயமுறுத்துறாரு, புருஷன் என்ன அடிக்கிறார், நீ அங்கே போகாத, சர்ச்சுக்கு போகாத அப்படின்னு சொல்கிறாரு, அதனால நான் போகிறதில்ல. போராட்டங்களை கொஞ்சம் சகிக்குங்கள், அதனால நான் போகிறதில்லை. மற்றவர்கள் சொல்கிறதுக்கு ஆண்டவருடைய சமூகத்தை எந்த சக்தியாலும் தடுக்க நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்குவதை இந்த உலகத்தில் எந்த சக்தியும் நம்மை தடுக்க முடியாது. ஆமாம், நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார் பவுல். எனவே கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவர் சமூகத்தில் நாம் முழங்கால் படியிடலாம். ஆண்டவரே, நீ இரக்கமுள்ள தெய்வம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பீரியே நையா. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் உம்மை பீரியே நையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. உடனே அந்நேரமே அந்த மகள் ஆரோக்கியமானார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, ஜெபித்து ஜெபித்து பார்க்க என் வாழ்க்கையில விடுதலை இல்லை, நான் ஒழுங்காய் ஆலயத்துக்கு போறேன், என் வாழ்க்கையில விடுதலை என்று கதறுகிறேன், இனிமேல் நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன் என்று தீர்மானிக்கிறாயே, அந்த தீர்மானத்தை மாற்றிக்கொள். ஆண்டவராகிய தேவன் ராணிக்கு மேல் நீ சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். அந்த மகள் அங்கே 3 முறை ஆண்டவரே என்று சொல்கிறார். முதலாவது ஆண்டவரே என்று சொல்லி எனக்கு இறங்கும் என்று கேட்டாள். 2ஆம் முறை ஆண்டவரே என்று சொல்லி தன்னை பணிந்து கொள்ளாள், உம்மை பணிந்து கொண்டாள். 3வது நாய்க்குட்டிகள் பரவாயில்லை, எஜமான்களுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை சாப்பிட்டு திருப்தி அடையுமே, அந்த துணிக்கையில கொஞ்சம் எனக்கு அனுப்புமப்பா என்று சொல்லி அவள் எவ்வளவாய் தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஆண்டவரே மெய்தான் ஆண்டவரே என்று சொன்னாள். ஒரு செகண்ட் கூட அவள், ஒரு வார்த்தை கூட அவள் உம்மை குறையாய் பேசவில்லை. மனம் சலித்து போகாமல் இருக்க கிருபை தாரும்.
ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பதற்கு சற்று தாமதிப்பதை பார்த்து அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு இறங்கும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்க கிருபைத்தார். பிள்ளைகளுடைய தேவையை சந்தியும். பல ஆண்டுகளாக என் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லையே, பல ஆண்டுகளாக நான் நினைக்கிற காரியம் நடக்கவில்லையே, வீடு கட்டப்படவில்லையே. ஆண்டவரே, இறங்குவீராக. இந்த செய்தியை நான் கொடுக்கும்போதே யூடியூப்பில் பார்க்கிற அனைவருடைய வீடுகள் கட்ட வேண்டும் என்ற இடத்தை வாங்கி அஸ்திவாரம் போட்டு அந்த கம்பியெல்லாம் துருப்பிடித்து அந்த அஸ்திவாரத்து மேல் புல் முளைத்திருக்குவதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு இறங்கும். இந்த வார்த்தையை அவர்கள் கேட்கும் போதே விடுதலை உண்டாகும்படியாக அனுக்கிரகம் பாராட்டும். இந்த வியாதி என்னை விட்டு போகாது, நான் மரிக்கும் வரை இந்த வியாதியிலே தான் மரிப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும். கேன்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். சரும வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். ஆண்டவரே, வலிப்பு வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். க்ஷயரோகம் மறையட்டும். டிபி மறையட்டும். ஆஸ்மா மறையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு புதிய வல்லமை பிள்ளைகளை ஆண்டு கொள்வதாக இப்பொழுதே விடுதலை பெற உதவி செய்யும். கஷ்டங்கள் மாறட்டும். வருட கணக்காக கோர்ட்டு கேஸ் என்று அலைகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முடிவு உண்டாகட்டும். நன்மை வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவளை ஆசீர்வதியும். எப்படி அந்த பர்திமேயு குருடன் சுகம் பெற்று ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தி பின் சென்றானோ, அந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் ஆரோக்கியம் அடைந்து சந்தோஷப்பட்டவளோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட உதவி செய்வீராக. ஆண்டவராய் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும். பிள்ளைகளை பலப்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.